இரண்டாவது நாள் ஏலத்தில் சிஎஸ்கே காட்டிய அதிரடி. டோனி மாஸ்டர் பிளான். சிஎஸ்கே ஏலத்தில் எடுத்த இந்த புதிய வீரர் யார் தெரியுமா? அதாவது ஐபிஎல் மெகா ஏலத்தில் இரண்டாவது நாளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுக்கு தேவையான வீரர்களை வாங்கி வந்தது. முதல் நாள் ஏலத்திலேயே பல முக்கிய வீரர்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கிவிட்டது. இந்த சூழ்நிலையில்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் நடுவரிசையில் பேட்ஸ்மேன்கள் தேவைப்பட்டார்கள். அந்த வகையில் இதற்காக சிஎஸ்கே அணி சில வெளிநாட்டு வீரர்களை வாங்க முதல் நாள் முயற்சி செய்தது. ஆனால் சிஎஸ்கே நினைத்த வீரர்கள் கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் சிஎஸ்கே அணி பிளான் பியை பயன்படுத்தி உள்ளூர் இந்திய வீரர்களை அந்த இடத்திற்கு வாங்கி இருக்கிறது. அதேபோல் ஏற்கனவே சாயிக் ரஷீத், ராகுல் திரிபாதியை சிஎஸ்கே வாங்கிய நிலையில் தற்போது 29 வயது வீரரான இந்தியாவுக்காக விளையாடிய தீபக் ஹீடாவை சிஎஸ்கே அணி 1,70 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார்கள். தீபக் ஹீடா லக்னோ அணிக்காக கடந்த 3 சீசன்களாக அதிரடியாக விளையாடி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு என தீபக் ஹீடா இரண்டிலுமே சிறப்பாக செயல்படுபவர். இவர் ஏற்கனவே இந்திய அணிக்காக 10 ஒருநாள் போட்டிகளிலும் 21 சர்வதேச T20 போட்டிகளிலும் விளையாடி இருக்கிறார். குறிப்பாக தீபக் ஹீடா அயர்லாந்திற்கு எதிரான ஆட்டத்தில் 57 பந்துகளை எதிர்கொண்டு 104 ரன்கள் விளாசி இருக்கிறார். இதில் 6 சிக்சர்கள் 9 பவுண்டரிகள் அடங்கும். தீபக் ஹீடா அனுபவம் வாய்ந்த வீரராக இருந்தாலும் அவருக்கு சரியான வழிகாட்டுதல் அமையவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் சிஎஸ்கே அணிக்கு தீபக் ஹீடா வந்திருப்பதால் அவரை சிஎஸ்கே அணி நன்றாக பயன்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த சீசனில் சிஎஸ்கே அணி நடுவரிசையில் டாரல் மிட்சல் போன்ற வீரர்களை பயன்படுத்திய நிலையில் தற்போது அதே ரோலுக்கு தீபக் ஹீடா பயன்படுத்தப்படலாம். இதன் மூலம் தீபக் ஹீடா வாழ்க்கையில் 2வது இன்னிங்ஸை தொடங்கி இருப்பதாக ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். 75 லட்சம் ரூபாய் அடிப்படை விலையில் இருந்த தீபக் ஹீடா மெகா ஏலத்தில் பங்கு பெற சிஎஸ்கே அவரை 1,70 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தோனியின் ஆலோசனைப்படியே இந்த வீரரை ஸ்டீபன் பிளமிங் ஏலத்தில் தேர்வு செய்ததாக சொல்லப்படுகிறது. தோனியின் மாஸ்டர் பிளானால் இந்த புதிய வீரர் சிஎஸ்கேவில் களமிறக்கப்படுகிறார். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கேவில் இணைந்த இந்த புதிய வீரர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.